அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் இந்த நற்செய்தி பண்டிகை, சுவிசேஷ பண்டிகைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அழைத்த அருமையான அன்பு சகோதரர் தம்பி இம்மானுவேல், அவருடைய துணைவியார், பிள்ளைகள், திருச்சியுடைய செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு மற்றும் என்னுடைய நெருங்கிய உறவினர் பல நிலையில் எனக்கு ஃபோன் பண்ணி அன்போடு அழைத்தமைக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை காரியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மனதில் வைத்து ஜெபித்து ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியை போல சீக்கிரமாய் ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவராய் மாறுவார். இந்த திருச்சபை கட்டுப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் இந்த சுவிசேஷ பண்டிகை பேராயர் குடும்பமாக மற்றும் ஆயர் திருச்சபை மக்களாக உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். NMSஐயுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நான் ஒரு நேஷ்னல் ட்ரெஷரராக, ஆனரி ட்ரெஷரராக இன்று பணி செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக, 3 ஆண்டுகள் முடிந்து 4ஆவது ஆண்டு இப்போ முடிய போகிற நிலைமை. இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டில் அந்த பதவி முடிஞ்சிடும். அதுக்கு முன்னால் IMSங்கிற ஒரு இந்தியன் மிஷனரி சொசைட்டி 2000 மிஷனரிகள் பணி செய்கிற வெள்ளாண்மலை VA சசரி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதான் IMS NMSI. 2 ஃபவுண்டர் அவர் தான். CSI CNUடைய ஃபவுண்டர் அவர் தான். YMCA முதல் இந்திய ஜென்ரல் செக்ரட்டரி, YMCA ஜென்ரல் செக்ரட்டரி, ஃபஸ்ட்டு மெம்பர் அவர் தான். NCC நேஷ்னல் சர்ச் கவுன்சிலுங்கிற ஒரு கவுன்சிலாக இந்தியாவில் ஆரம்பித்தவர். முதலாவது வெள்ளையனுக்கு எதிராக சுதந்திர குரலை கொடுத்தவர். இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காஸ்பல் சொல்லணும். ஏதோ வந்த காஸ்பல் சொன்ன, நாங்களாம் ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு வாழ்வு கொடுத்த, அதோடு நீ ஓடிரு என்று சொல்லி முதல் குரல் கொடுத்தவர் வேதநாயகம் மஸ்லியா சாமுவேல். அவர் தான் 1903 பிப்ரவரி 12 IMS ஆரம்பிக்கிறார். 1905 டிசம்பர் 21 NMSஐ ஆரம்பிக்கிறார். அவர் தான் ஒரு யூனிட்டி, மக்களுக்குள்ளே யூனிட்டி வேண்டும் என்று CSI CNAயை உருவாக்குறார். செப்டம்பர் மாதத்தில் நமக்கு CSI டே வரும். அவர் உருவாக்கப்பட்டதா நேஷ்னல் சர்ச் கவுன்சில், இந்திய தேசிய ஒரு ஒருங்கிணைப்பு, மக்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு ஒன்று. அதை NCC கவுன்சில் முதலாவது அவர் தான் ஆரம்பித்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு YMCA ஜென்ரல் செக்ரட்டரி, யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்று அந்த முதல் இந்திய மண்ணை சேர்ந்து அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் சார்பாக அந்த NMSI மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சுவிசேஷ பண்டிகை என்பது ஒரு மரம் இருந்துச்சு, நல்ல இளநீர் தந்துச்சு. கடந்த நாளில் எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே போனேன். நேற்று முந்தா நாள் நல்ல பெரிய இளநீ, சுவையான இளநீ. யாரா வச்சதுன்னா எங்கள் தாத்தா வச்சது. எங்கள் தாத்தா எங்கே வச்சேன்னா கிணத்து பக்கத்தில் வச்சார். கிணத்து பக்கத்தில் வச்சு கிணத்தை சுற்றி எங்கள் ஊர் பக்கத்துக்கு போகிறீங்கன்னா மழை ரொம்ப கம்மி, வானம் பார்த்த பூமி. வானம் வந்த பூமினா மழை என்றைக்கு பெய்யுதோ அன்னைக்கு தான் தண்ணி வரும், அன்னைக்கு தான் கிணத்துல தண்ணி வரும். நிலத்தடி நீர்லேருந்து தான் தண்ணியை ஊற்றெடுத்து உரியணும். அது ஏரிகள் இப்போ காவிரி நீர்ப்பாசனம் மாதிரி, காவிரி படுகை மாதிரி அந்த பகுதி கிடையாது. அங்கே தாம்பரவரணி மட்டும், அது மழை பெஞ்சாத காலங்களில் தான் தாம்பரவரணி வரும். மழை பெய்யலாம் தண்ணி வராது. நீங்கள் வட இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா வட இந்தியாவில் கிருஷ்ணா, கங்கா, கோதாவரி, அந்த அமராவதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்து தண்ணி ஐஸ் உருகி தண்ணி இயற்கையாக மழை பெய்யுதோ இல்லையோ தண்ணி வந்துகிட்டு இருக்கோம். இது நம்முடைய பகுதி அப்படி இல்லை. அந்த கிணத்தை சுற்றி கிணத்து பக்கத்தில் கமலை 2 மாடை வச்சு குகுனங்கிறது ஒரு பெரிய குடம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பக்கம் பெரிய ஓப்பன், ஒரு பக்கம் சின்ன ஓப்பன். அதில் தோலில் இந்த பக்கம் கட்டியிருப்பாங்க. இது மேலே கூனை கீழே கூனி அப்படி கூதி அப்படி மாடு இழுத்துட்டு வரும். அந்த வாய்க்கால் வழியாக தண்ணி தோட்டத்துக்கு வரும். அதை சுற்றி தென்னை மரம் வச்சுருப்பாங்க. அது நீர்க்கால்கள் ஓரமாக இருக்கிறதால அந்த தென்னை மரம் நல்லாயிருக்கும். அதுதான் சங்கீதம் 1 சொல்கிறாரு, துர்மார்க்கனுடைய ஆலோசனை நவாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரும்பும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அந்த நீர்க்காலில் இருக்க மரம் செழுமையாக இருக்கும், பச்சையாக இருக்கும். நீங்கள் காவிரி ஆற்று ஓரமாக போகிறீங்கன்னா 2 பக்கம் பெரிய ரோடு போகும். 2 பக்கமே திருத்துறைப்பூண்டிக்கு போகும். 2 ரோடுமே திருத்துறைப்பூண்டிக்கு போகும். அங்கே போனால் 7 அணைகளாக பிரியும். 2 பக்கத்துக்கு முன்னால் நிறையா மூங்கில் மரம் இருக்கும். அஸ்ஸாம் போனீங்கன்னா அந்த அஸ்ஸாமில் நிறையா மூங்கில் மரம் இருக்கும். அது ஆற்று ஓரமாக எப்போயுமே தண்ணி இருக்கும். அதனால் அப்படியே மாதிரி அந்த மரத்தை கூட எங்கள் தாத்தா கிணத்துக்கு பக்கத்தில் வச்சு அதுக்கு பேர் ஐயர் மரம்னு பேர் வச்சார். எது? ஒரு 20 மரம் இருக்கும். ஒரு மரம் ஐயர். எதுன்னா அதில் வர்றது
3 மாதம் 6 மாதம் ஒருத்தர் தான் ஐயர் வருவார். வர்ற அன்னைக்கு அதுலேருந்து இளநீ ஐயருக்கு பிடிங்கி குடிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய காய்க்கும். மிச்சம் ஐயர் குடித்தது போது மிச்சத்தை கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த மரம் எப்போவுமே நல்லா காய்க்கும், செழுமையான மரம் ஐயர் மரம்னு சொல்லுவார். அதுக்கு பேர் அதுதான் மிஷன். ஏன்னா தாத்தா வச்சுட்டு போனது இன்றைக்கும் அவர் தாத்தா முடிஞ்சு, நானும் தாத்தாவாய் எனக்கு 6 பேர பிள்ளைகள் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா தாத்தாவாய் 4 பிள்ளைகள் ஆகிப்போச்சு. அவருக்கு எங்களுக்கு 11 பிள்ளைகள், 11 பிள்ளைகளுக்கும் 20 பேர பிள்ளைகள் ஆகிட்டாங்க. இன்றைக்கும் பூட்டம் வச்ச மரம்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான். ஏன்னா அப்படி அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுத்தது தான் மிஷன். அந்த மிஷனை பார்த்தா வெளிப்படுத்தல் 7:13 சொல்ல, இவர்கள் யார்? ஹூ இஸ் திஸ்? இவர்கள் யார்? அழுகையின் உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தங்களுடைய அங்கிகளை தோய்த்தவர்கள். ஏன்னா அந்த ரத்தத்தை, அதனால் இவர்கள் மேல் இனி என்ன இல்லை? நோ சன்லைட், நோ மூன்லைட், நோ தேஸ்டி, நோ ஹங்கிரி. இனி இவர்கள் மேல் பசியும் இல்லை. அவங்க வச்சுட்டு போன மரம் அன்னைக்கு அந்த ஐயருக்கு கொடுத்தாரு, திருச்சபைக்கு கொடுத்தாரு, ஊழியத்துக்கு கொடுத்தாரு. இதுதான் நற்செய்தி பணி. நற்செய்தி பணி என்பது நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு என் மூலம் என் பிள்ளைகளுக்கு சொல்லி, என் பிள்ளைகள் மூலம் இன்னொருத்தருக்கு சொல்வதுதான் காஸ்பல். அதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்பது சுவிசேஷம். அதுதான் இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி போனால் சுவிசேஷ பண்டிகை, தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் சுவிசேஷ பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. இவங்க சென்னையில் நற்செய்தி பண்டிகை. அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். மூடிக்கிட்டு படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டு மூடிக்கலாம். நான் சொன்னதை சொல்கிறான்னு சண்டை போட தான் ஐயர். அது இல்லை. சுவிசேஷம்ங்கிறது வடமொழி சொல், நற்செய்தி இது தமிழ் சொல். அவ்வளோதான். அந்த காலத்தில் நீங்கள் பைபிள் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா முதல் பைபிள் பராபரன், அப்புறம் சர்வேஸ்வரன். முதல் பைபிள் பராபரன். அதிலே பராபரன் அனைத்தையும் படைத்தார்ன்னு இருக்கும். அடுத்து சர்வேஸ்வரன் படைத்தார். அந்த டிடிஎஸில் போனீங்கன்னா உள்ள ஒரு பைபிள், கருவூலத்தில் ஒரு பைபிள் இருக்குது, அந்த பைபிளில் இருக்குது. நம்ம அது வச்சுருக்கிறது 13வது எடிஷன், பவர். தேவன் வானத்தையும், ஐயா வச்சுருக்கிறது திருவிலியம், கடவுள் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அவ்வளோதான். அது தூய தமிழ். இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அவ்வளோதான். நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் உள்ள கருத்துக்கள் மாற்றப்பட்டால் செத்து போகணும். உண்மைதான், கருத்து மாற்றப்படலையே. இது முதல்ல எபிரேய மூல மொழியில் எழுதப்பட்ட, எபிரேய கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பைபிள் இல்லையே. எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பைபிளே இருந்தால் நீங்களானே என்ன பண்ணியிருக்க முடியும்? இன்றைக்கி படிச்சிருக்க முடியாதுல்ல, வாசிக்க முடியாதுல்ல. 1500 ஆண்டுகளுக்கு முன் 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை ஒன்றாக உருவாக்கப்பட்டு அந்த கருத்தை சொன்னதான். அங்கங்கே தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. அந்த கருத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து இப்போ எங்கள் தாத்தா சொன்னார். அவங்க ஐயா அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என் பேத்திட்ட போய் கேட்டிங்கன்னா எங்கள் ஹூ ஆர் யூ, யுவர் கிராண்ட் ஃபாதர்னு வா, யாருன்னு கேட்பா. எனக்கே அவர் முகம் மறந்து போச்சு. அப்போ 6000 ஆண்டுகளுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று, அவ்வளோதான். அதுதான் மார்க் 12:29. கடவுள் ஒருவர், படைப்பாளர். அடுத்து நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவார். இதுதான் கருத்து. பைபிளோட கருத்து என்னது? சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று. இதை தொகுத்து கொடுக்கப்பட்டது பவர் ஐயர். சார்லஸ் மெமோரியல் சர்ச் பிராட்வேயில் இருக்குது. அங்கே 5 வருஷம் வேலை செய்கிறாரு. அவரால் உருவாக்கப்பட்டது. திருநெல்வேலியில் அவருடைய கல்லறை இருக்குது. திருநெல்வேலியில் மிலிட்ரி லைன் சர்ச்சுக்குள்ளே அவர் கல்லறை இருக்குது. அவங்க இந்த சுவிசேஷ பண்டிகை மாம்பழ சங்கத்தன்னைக்கு அவங்க அந்த கல்லறைக்கெல்லாம் மலர் வைப்பான். எல்லா ஐயரும் போய் வைப்பாங்க அந்த மாம்பழ சங்கத்தன்னைக்கு. அன்றைக்கி அங்கே பவர் கல்லறை இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு இப்போ இருக்க தமிழில் எழுதப்பட்டதான் திருவிவிலியம். இதை சாஃப்டாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. சாஃப்டாக சொல்கிறதில்ல ஒரு சிலர். பஹாடா இதைத்தான் படிக்கணும். எங்கள் மாமனார் இருந்தார், 45 வருஷம் திருநெல்வேலியில் ஊழியர். 45 வருஷம் டிடிஎஸ்லேருந்து திருவிலியத்தை கொண்டாந்து என் டேபிளில் வச்சேன். நான் எப்பாவது வாசிப்பேன். திருவிலியம் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் திருவிலியத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பவர் தொடமானேன்ட்டார். ஒரு திருநெல்வேலிக்காரர் தொடவே மாட்டேன்ட்டார். இது பேயின்னு வர்றவர். கடைசி காலம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். திருவிலியம் தான் வாசிப்பார். திருவிலியத்தை பற்றி தான் புக்கு எழுதியிருக்கார். என்னையான்னா மோசே போனான் எழுதியிருக்கா, அதில் போனார் மரியாதையாக சொல்லியிருக்கா. பவுல் போனான், அதில் போனார் சொல்லியிருக்கா. என்ன போனான் அவன் தம்பியா, எப்படி சொல்லலாம்? மரியாதை இல்லை இந்த பைபிள் நம்பர். அவருடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. அப்போ அந்த பைபிள் என்பது கருத்துக்கள் ஒன்று, ஆனால் சுவிசேஷம் நற்செய்தி. நற்செய்தினாலும் ஒன்று தான், சுவிசேஷனாலும் சுவிசேஷ பகுதி பல முன்னால் சொன்னோம்.
லேட்டஸ்ட் நற்செய்தி பகுதிங்கிறோம். ரெண்டையும் ஒன்று தான். ஆனால் கருத்துக்கள் ஒன்று. அந்த கருத்துக்கள் என்னென்னா, நாம் பிறருக்கு நம்முடைய காஸ்பலை சொல்லுவதான். எல்லாரும் போய் காஸ்பல் சொல்லணும். அதுதான் பரலோகம், அதுதான் சுவிசேஷம், அதுதான் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் தாத்தா அதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? உங்கள் தாத்தா எங்கே இருந்தார்? போய் கேட்டு பாருங்கள். இல்லை தாத்தாக்கு ஐயா எங்கே இருந்தார்? தலையில் துண்டு கட்டக்கூடாது, இடுப்பில் கட்டித்தார், காலில் செருப்பு போடக்கூடாது, இப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? நம்மளை பார்த்து அவனை கட்டாதறாங்கிறோம். மாறிட்டோம்ல. அந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துருக்குறாங்கல்ல. இதெல்லாம் எது? சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் மக்களுக்கு தேவை. இந்த சுவிசேஷம் இன்றைக்கி இல்லாமல் நிறையா மக்கள் இருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி நாம் நாகரிகமாக சென்னையில் இருக்க மக்களோ தமிழகத்தில் இருக்க மக்களோ நாகரிகமாக வந்துட்டோம். தமிழகத்தில் இன்றைக்கி நிறையா கிராமங்கள் மாறிட்டு, ஒரு காலத்தில் அவனுக்கு தனியாக கிளாஸ் இருக்கும், நமக்கு தனியாக கிளாஸ் வச்சுருப்பான். நம்ம பஸ்ஸில் போக முடியாது, பஸ் ஸ்டாண்டில் உட்கார முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் உட்காந்துக்கலாம், போகலாம். நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக மாறிட்டோம். எல்லாம் என்ன, கவர்மெண்ட்டில் நிறையா மாறிடுச்சு. இன்றைக்கி இதே மாதிரி கிராமங்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள், ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், நேபாள், இதெல்லாம் இன்றைக்கி இப்படிப்பட்ட கிராமங்கள். கல்வி இல்லை, ஞானம் இல்லை, கல்வி அறிவு அவனுக்கு உண்டாகலை. இந்த மக்களுக்கு சொல்வதான் காஸ்பல். இந்த மக்களுக்கு நம்ம காஸ்பல் சொல்வதான். அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரோமர் 10. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். என் மனம் விருப்பத்தின் நோக்கம். இதயத்தில் விசுவாசிக்கணும். ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டா நீ உயிர் பெறுவாய். ஃபெய்த்து, விசுவாசம். விசுவாசம் என்பது நாம் அந்த ஃபெய்த்தை சொல்லுதான் காஸ்பல். அந்த காஸ்பல் தான் இன்றைக்கி அந்த காஸ்பல் பண்டிகையில் தான் சென்னை பேராயத்தின் மூலம் 158 150 மிஷனரிகள் இருக்காங்க. இந்தியாவில் பல பகுதிகளில், இந்தியாவில் சென்னையை சுற்றி நம்ம இந்த பக்கம் சிதம்பரம் வரையும், இந்த பக்கம் பெட்ருகுண்டான் நெல்லூர் காலாஸ்ரீ வரையும், இந்த பக்கம் தேவர்குடி பள்ளி வரையும், கிட்டத்தட்ட இந்த பக்கம் போனால் 7 மணி நேரம் ட்ராவல், இந்த பக்கம் போனால் 6 மணி நேரம் ட்ராவல், இந்த பக்கம் போனால் கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர், இது 300 கிலோமீட்டர், நெல்லூர் 300 கிலோமீட்டர், இது 150 கிலோமீட்டர், 5 மணி நேரம் ட்ராவல் தேவர்குடி பள்ளி. இவ்வளோ பகுதியில் சென்னை பெரிய பேராயத்தில் மிஷனரிகளால் நாம் மிஷனுக்காக கொடுக்கப்படுவதான் இந்த மிஷன் பண்டிகை. உங்கள் சர்ச்சில் எத்தனை மிஷனரி இருக்காங்க? இங்கே போடலன்னு எத்தனை மிஷனரி? கடந்த நாளில் நான் நேற்று போன வாரம் தேவர்குடி பள்ளி போயிருந்தேன். சண்டே ஈவினிங் பின்தங்கின ஒரு பகுதி, 3 மிஷனரிகள் அந்த திருச்சபையில் இருக்காங்க. இன்றைக்கி காலாஸ்திரி பகுதிக்கு போகிறேன் ஈவினிங். அங்கே கிட்டத்தட்ட 15 மிஷனரிகள் இருக்காங்க. இந்த மிஷனுக்கு கொடுப்பது தான் மிஷன் பண்டிகை. நாம் பெற்ற இன்பம் வையகம் தர வேண்டும். அதுக்கு நமக்கு கொடுத்ததை என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். கொடுப்பது பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லும். மற்ற மதத்து புத்தகத்தை விட பைபிள் காயின் ஆபேல் என்ன டிஃப்ரெண்ட்டு? இவரும் தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளியை தான் கொண்டு போனார், அவரும் தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளியை தான் கொண்டு போனார். காயின் இருக்கிறத வெந்ததை சாப்பிட்டு இருப்பன்ட்டு அவர் கொண்டு போனார். ஆவேல் இருக்கிறத தொடச்சி விற்றார். இப்போ எங்கள் ஏரியா வடசென்னை கொருக்குப்பேட்டை தக்காளிக்கு 8 ரூபா, அதே தக்காளி டீனர் வந்தால் 12 ரூபா. ரெண்டும் தக்காளி தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஆனால் இந்த தக்காளி அழகாக எடுத்து தொடச்சி நல்ல பதப்படுத்துகிற மாதிரி ஒரே சைஸாக ஒரே கலராக, ரெட் கலர் ஒன்று, கொஞ்சம் கலர் கம்மி ஒன்று, கொஞ்சம் கலர் கம்மியாக பழம் தொடச்சி வச்சுருக்காங்க. அதனால் கிலோவுக்கு 4 ரூபா அதிகம். இங்கே குப்பையாக போட்டிருக்கான். ஏன்னா அந்த எங்கள் ஏரியா மக்கள் பின்தங்கின மக்கள். எங்கள் ஏரியாவில் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன் 7,000 ரூபா வாடகை. டீனரில் அதே வீடு 30,000 ரூபா வாடகை. அதே சைஸ் தான். அதுதான் காயின் ஆபேல். ஆபேல் இருக்கிறதுல என்ன பண்ணார்? தொடச்சி கொண்டு போனார். யார் ஆசீர்வதிச்சார்? கடவுள் ஆபேல் தான். ஏன்னா கடவுளுக்கு உகந்த வாசனையா, கடவுளுக்கு ஏற்றபடியா. அதுதான் மோசே சொல்கிறப்போ, குருடு ஓட்டை இதெல்லாம் கொண்டு வராத, நல்லதாக கொண்டு வா. அக்காவுக்கு சொந்தக்காரங்க வந்தால் அன்றைக்கி என்ன சாப்பாடு? புரோட்டா, மட்டன் குருமா, பிரியாணி, 2 விதமான பாயாசம், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், கிராண்டாக இருக்கும். அக்காவுக்கு சொந்தக்காரங்க வந்தால். அண்ணனுக்கு சொந்தக்காரன் வந்தால் அக்காவுக்கு அன்றைக்கி தலைவலி, காய்ச்சல், படுத்துரும்.
முடியலங்க, என்னங்க பண்ணுறது. அவர் வெந்ததை சாப்பிட்டு போயான்னு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வாங்கி கொடுத்து போயிடுவார். உண்மையா இல்லையா? இது நடக்க எல்லார் வீட்லேயும் நடக்குங்க, எங்கள் வீட்லேயும் நடக்குங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் நியூட்ரல்னு மட்டும் சொல்லாதீங்க. நிச்சயமாக கிடையாது. என்ன இருந்தாலும் தங்கச்சி வந்திருக்கிறப்போ ஒரு பாசத்தை விட மச்சனை வந்தது கொஞ்சம் பாசம் கம்மி தானேங்க. என்னங்க அது கொடுமையாக போய் சொல்ல. அந்த அக்கா இல்லவே இல்லைங்குது. நான் இல்லவே இல்லைங்க, அவங்க வீட்டில் தான் அதிகமாக இருக்கும். உண்மையாகவே கடவுளுக்கு எப்படி கொடுக்கிறோம்? தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நல்லதாக கொடுக்குறப்போ எங்கள் தாத்தா, அம்மா வகையறா தாத்தா, அவர் நான் சொல்கிறவர். அப்பா வகையறா தாத்தா அவர் மகாலிங்கம், அப்புறம் மாசிலாமணியாக மாறிட்டார். எனக்கு அவரை பற்றி அவ்வளோ சொல்லலை. ஏன்னா இவர் கூட ஒரு 5-6 வயசு வரையும் அம்மா வகையறா தாத்தா கூட இருந்திருக்கேன். சூப்பர், ஒரு கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதர். ஒருவேளை நாம் அந்த அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? அந்த அர்ப்பணிப்பு தாங்க போதகர். ஏன்னா நம்ம ஊரில் பேர் குருவானவர் வந்திருக்கார், நமக்கு குருவானவர் போட்டிருக்காங்கன்னு சென்னையில் சொல்கிறோம். இல்லை ரெவரண்டு, அருட்பணி, அருள் திருன்னா இன்றைக்கி அருட்பணிங்கிறோம் கொஞ்சம் தூய தமிழில். மதுரைக்கு போனீங்கன்னா போதகர் ஐயா வந்திருக்காரு. அவரே ஃபோன் பண்ணுறப்ப என்ன சொல்வார்? போதகர் ஐயா பேசுகிறேன். மதுரைக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஐயர் பேசுகிறா, போதகர் ஐயா உங்களோடு பேசுகிறேன். நாகர்கோவிலுக்கு போனால் பாஸ்டர் ஐயா பேசுகிறேன்னுவாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி போனால் அயர்வாள். இது முன்னால் ஊழியர்னாங்க, அப்புறம் ப்ரெஸ்பிரைட்டருன்னாங்க. ஐயா கூட அவர் புத்தகத்தில் அவர் பேர் ரெவரண்ட் இம்மானுவேல் ப்ரெஸ்பிரைட்டர், சென்னை டைசிஸ்ன்னு போட்டிருக்காரு, சீலு ப்ரெஸ்பிரைட்டர்னு போட்டிருக்காரு. முன்னால் போதகர்னா, முன்னால் ஊழியக்காருன்னாங்க, அப்புறம் அயர்வாள்னாங்க, அதான் ப்ரெஸ்பிரைட்டரு. அப்புறம் ப்ரெஸ்பிரைட்டரு சேர்மன்னாங்க, அப்புறம் சேர்மன் ப்ரெஸ்பிரைட்டருன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஐ எம் த சேர்மன் தி சர்ச். எங்கே போயிட்டாங்க? இப்போ அயர்வாள்லாம் இல்லை, நிறைய 170 குருவானவர்கள். ஐ எம் த சேர்மன் தி சர்ச். நான் தான் ஆளினால் அழகு ராஜாங்கிறாங்க, நான் தான் தலைவர். நிறைய பேர் அப்படி தாங்க சொல்கிறாங்க. நான் நிறைய ஐயர் கூட பழகிட்டு இருக்கேன். அவர் ப்ரெஸ்பிரைட்டர் தான் போட்டிருக்காரு, சேர்மன் போடவே இல்லைன்னு. என்னன்னு தெரியல, அவர் சீலில் போட்டிருக்காரு. அதனால தான் தைரியமாக சொல்லிட்டேன், இல்லைன்னா அடுத்து கூப்பிட மாட்டார். ஆனால் எது இருந்தாலும் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, அருள்பொழிவு திருப்பணி புகழ்ச்சிக்காக அல்ல, சேவை செய்ய. அருள்பொழி திருப்பணி புகழ்ச்சிக்கு அல்ல, பணி செய்ய அழைப்பு. அருள்பொழி திருப்பணி மகிமையட அல்ல, பணி செய்வதற்கு அழைப்பு. அருள்பொழி திருப்பணி அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆசாரித்துவம். அருள்பொழி திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. அதுதான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் மத்தேயு 20:28 மார்க் 10 சொல்கிறார். என்னுடைய காலிங் என்னன்னா பிறருக்கு அர்ப்பணிப்பு. அதுதான் அந்த கிளர்ச்சி மீட்டிங்கில் பேசுவார். மத்தேயு 23 வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே, சோத்துக்கு போய் முதல்ல உட்காந்துக்கிறடா சொல்கிறார். அதான் லூக்கா 14:11 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன்கிறார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் ஊழியக்காரங்கிறார். தன்னை வெறுமை ஒன்றுமே இல்லை, மக்களுடைய சேவை பணியை செய்யணும். அது அய்யர்வாளுக்கு மட்டும் இல்லை, ஊழியருக்கு மட்டும் இல்லை, திருச்சபையின் ஊழியருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நம்மை அர்ப்பணிப்பு, ஊழியம் கொள்ளும்படி இல்லை, அநேகருக்கு நாம் ஊழியம் செய்யவே தான் அர்ப்பணிப்புள்ள ஆசாரித்துவம். இந்த ஆசாரித்துவம் எப்படி இருக்குன்னா, பங்களா சுரண்டை, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஊர் கீழே சுரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலே சுரண்டை, கீழே சுரண்டை, பங்களா சுரண்டைன்ட்டு பெயர். பங்களானா பெரிய பெரிய வீடு. எதுக்கு அது பங்களா சுரண்டை? எங்கள் கிராமத்துக்கு தான் முதல்ல மிஷினரிகள் வந்தாங்க, பரன்குன்றாபுரத்துக்கு. நிறைய மழை பெய்யும் அந்த காலத்தில், அதனால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஊற்று குதிரை காலில், மிஷினரி காலில் சேத்து புண்ணு வந்துடும், அவங்களால முடியல. அதனால் மேடான பகுதி அந்த ஊருக்கு அவங்க இடிப்படத்தை மாற்றி வீடாக பெரிய பெரிய வீடு கட்டினாங்க. அதனால் அதுக்கு பங்களா சுரண்டை என்று பெயர். அங்கே தான் பேரன்புக் அயர்வாள் வந்தார். பேரன்புக், அங்கே பேரன்புக் ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கும்
கிட்டத்தட்ட 1500 பிள்ளைகள் +2 எழுதுகிறாங்க. 1500 பிள்ளைகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 1500 பிள்ளைகள் +2 மட்டும் எழுதுகிறாங்க. சென்டம் ரிசல்ட் கொடுக்குது அந்த மிஷன் கால் வைத்ததால். அவருடைய துணைவியார் 2 பெண் பிள்ளைகளோடு. இப்போ கொரோனா வந்த மாதிரி 1904 கால்ரா வியாதி. கால்ரா என்பது வயிற்றுப்போக்கு, சாப்பிட்டது ஜீரணிக்காமல் போகிறது. 4 முறை 5 முறை வெளியே போச்சுன்னா பல்ஸ் ரேட்டு குறைஞ்சிரும். பல்ஸ் ரேட் குறைஞ்சோடனே பிளட் கவுண்ட்டு குறைஞ்சி செத்து போவான். ஒரே மருந்து கிரேப் ஜூஸு இல்லைன்னா உப்பும் ஜீனியும், இவ்வளோ தான் மருந்து அதுக்கு. அது கூட நமக்கு தெரியாமல் நிறைய பேர் கூட்டமாக செத்து போனான். அதில் உள்ள இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன, ஒருத்தருக்கு அந்த டயரியா வந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வந்துடும், தொத்து வியாதி உடனே வந்துடும். ஆனால் துணிச்சலாக பேரன்புக்கும் அவருடைய துணைவியாரும் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்படி ஜூஸ் கொடுக்குறப்போ துணைவியார் செத்து போச்சு கால்ராவில். 2 பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க, பாதுகாப்பு இல்லை. பெண் பிள்ளைகள் வீட்டில், வாலிப பிள்ளைகள், மிஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஜாதிய வெறி அதிகம். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள வலுப்படுத்துகிறான்னு அந்த சுவிசேஷங்களை அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க. நோ டிஃபென்ஸ், பாதுகாப்பு இல்லை. உடனே இங்கிலாண்டில் கொண்டு 2 வாலிப பிள்ளைகளையும் விட்டுட்டு திரும்ப வர்றார். திரும்ப வந்து ராக்லண்டுங்கிற ஒரு மிஷனரி, பெரிய பணக்காரன், அவரோடு இணைந்து சிவகாசியில் பணி செய்கிறார். அந்த கால்ரா வந்தவங்களுக்கு அவரும் செத்து போகிறார். இதுதான் சுவிசேஷ பணி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் தன்னையே ஜீவ பலியாக கொடுப்பதற்கு வந்தார். இரத்தம் சிந்துவதால் பாவ மன்னிப்புண்டு தன் இரத்தத்தை சொந்தமாக மீட்டினார். வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். உன்னை மல்டிஃபை பண்ணுவேன், உன்னை நான் ப்ளஸ் பண்ணுவேன். யூ ஆர் கிரேட் இன் நேஷனல், உன்னை கிரேட் உயர்த்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வாயில் சொன்னார். வாயில் சொன்னது காத்தோட போச்சுன்னு எவனும் நம்பலைன்னு மோசே மூலம் எழுதி கொடுத்தார் கற்பலைகளை. அதையும் நம்பலைன்னு தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் யோவான் 3:16, தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு தந்தொள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு இப்படி போய்கிட்டு இருக்கலாம். அதுதான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சொல்கிறப்போ, தேவன் அன்பாகவே முடிக்க மாட்டார். சிறுநீரங்கத்தில் பல வருஷங்களுக்கு பேசின ஒரு மீட்டிங்கில் சொல்வார், தேவன் அன்பாகவே, அதை நான் ஸ்டாப். கர்த்தருடைய அன்புக்கு குறையில்லை. நீங்கள் நானும் கர்த்தர் நம்ம மேலே காட்டின அன்பை நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி காலாஸ்திரி பகுதி ஊழியத்துக்கு போகிறேன். பிஷப் தேவசகாயம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். அவங்க இருக்கிற வரையும் வாரம் ஒரு தடவை 10-20 குருவானவர்கள் போயிடுவாங்க. அவர் பதவி விட்டு போனால் நிறைய குருவானவர்கள் மறந்துட்டாங்க காலாஸ்திரியை. ஏன்னா ஒன்றும் கிடைக்காது போனால். அது ஊழியம் இல்லை. நான் தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு போகிறேன். எதுக்கானா, நான் போகிறதில் நான் ப்ளஸ் பண்ணப்படுகிறேன், நான் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு நல்லா தெரியும். அங்கே இருக்க மிஷனரிகள், சென்னை பேராயத்து மிஷனரிகளோடு இணைந்து பணி செய்கிறேன். அவங்க மிகவும் பின்தங்கின ஒரு பகுதி. பாம்பு, பல்லி, எதிரில் வர்ற மீன், ஆப்போசிட் வாட்டரில் மீன், இதுதான் அவங்க உணவு. அதைத்தான் பிடிச்சி சாப்பிட்றாங்க. சரியான உணவு இல்லை. அடுத்த உணவு அவங்க உணவு புகையில போட்டு அந்த கசப்புனால் வயரெலாம் ஒட்டி பசி இல்லாமல் ஒரு 30-31 வயதில் செத்து போகிறாங்க. 22 வயசில் 7 பிள்ளைக்கு அம்மாவாயிடுறான். 22 வயசில் 7 பிள்ளைக்கு அம்மா. இன்றைக்கி நான் சொல்லுவது நெட்டில் டவுன்லோட் பண்ணல. நான் மாதம் போகிற 2-3 மாதங்களுக்கு ஊழியத்துக்கு போகிற ஒரு பகுதி, கிராமத்திற்கு. அந்த பகுதியில் நாங்கள் முதல்ல போகிறப்போ கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்புறம் அந்த பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போகாது. மூக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், தலை சீவாது, ட்ரௌசர் இல்லாமல் இருக்கும், இல்லை சட்டை இல்லாமல். 8 வயசு 9 வயசு வரையும் பொம்பளை பிள்ளை கூட ட்ரௌசர் இருக்காது. அதை பார்த்தோன்னே என்னுடைய நினைவுகள் வரும். நான் 8-9 வயசும் ட்ரௌசர் இல்லாமல் தான் இருந்தேன். இல்லை போடுறதுக்கு இல்லை, போடலை. அதான் நிலமை. அந்த மிஷனரிகளோடு இணைந்து அந்த பகுதிக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய்
ஒரு 2 சட்டை 2 ட்ரௌசரு 125 ரூபா. நம்ம எடுக்கும்போது 2000 ரூபா 3000 ரூபா இல்லை. சட்டையின் ட்ரௌசர் 125 ரூபா எம்சி ரோட்டில். அதுக்குன்னு 2 கடை இருக்குது. ஒரு பேகு, 2 நோட்டு, ஒரு பென்சிலு, அப்படி 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 மாட்டிக்கிட்டு அதுக்கு அப்படி கெத்து. இன்றைக்கி அந்த கிராமங்களில் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகாத பிள்ளையே இல்லை. போன வாரம் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். வரதப்பாளையங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு சென்டர். ஒரு 85 பிள்ளைங்க வந்துட்டு பேக் கொண்டு போயிருந்தோம், நோட்டு கொண்டு போயிருந்தோம், பென்சில் கொண்டு போயிருந்தோம், பிஸ்கட் கொண்டு போனோம். டிஎஸ்ஐக்கார் வச்சுனாருன்னா எல்லாம் வந்துடுவான். ஏன்னா ஒரு பிஸ்கட்டாவது கிடைக்கும் அவனுக்கு. காஸ்பல் சொல்லிட்டு வந்துடுவான். எவரெல்லாம் ஸ்கூலுக்கு எழுப்பத்தாருன்னா எல்லோரும் கையை தூக்கிடுறான். நாங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்களே இல்லை. காரணம் அந்த மிஷினரிகள், சென்னை பேராயத்துடைய மிஷினரிகளுடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கி அவன் ட்ரௌசர் இல்லாதவனும் கிடையாது. தலை அழகாக செய்வி அந்த மிஷினரி போய் இன்றைக்கி ஐயாக்கார் வச்சினாருங்கிறான். அங்கே போய் ஃபாதர் வச்சினாருன்னு அவன் சொல்கிறான். மிஷினரிக்கு பேர் ஃபாதர். ஐயக்கார் இன்றைக்கி வச்சினாரியாங்கிறான். உடனே எல்லாம் குளித்து நல்ல சட்டை போட்டு பவுட்ரு போட்டு நீட்டாக சென்ட் அடித்து வந்து உட்காந்துடுறான். இதே நிலைமை தான் நமக்கு இருந்துச்சுங்க. ஒருவேளை மிஷன் செயல் என்பது ஒரு சாதாரண செயல் இல்லை, அர்ப்பணிப்பான வாழ்வு. இந்த சத்திய வீடு சொல்கிறாரு, சத்திய வீடுலேருந்து 12 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா அந்த ஊர், அந்த காட்டு, அந்த மலைப்பகுதியில் 2 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போனால் அந்த பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். ஜேம்ஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். நம்ம சிஎஸ்சி சர்ச்சு அங்கே இருக்குது. அதை தாண்டி ஒரு காட்டுவாசின்னு சொல்கிறார். அந்த பாஸ்டே காட்டுவாசி. ஃபுல்லாக மலை ஏரியா, மலைக்குள்ளேயே போகும், மலையை சுற்றி மலை. அவருக்கே சோறு இல்லை, அவர் 10 பேருக்கு சோறு போடுறார். அவர் ஊருக்கு கூட்டு போகிற காட்டுவாசி. அவர் சொல்கிற ஊர் அந்த மக்கள் காட்டுவாசி, எஸ்டி மக்கள், பின்தங்கின மக்கள். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ நிலைமையில் அந்த மக்கள் உயர்த்தப்பட்டிருக்காங்க. என்றைக்கு காஸ்பல் போதோ அங்கே வளர்ச்சி. ஆண்டவர் தான் சொல்கிறார், இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. அதற்காகத்தான் இறைமையா 1:5 சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். அதுதான் சங்கீதம் 132. நான் ஒன்றுமே இல்லைப்பா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சங்கீதம் 78-70. என்னை அழைச்சிட்டு வந்து இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்தீங்கல்ல, நான் ஏன் காஸ்பல் சொல்லக்கூடாது? அவர் ஜெபம் பண்ணுறார் தாவீது ராஜா. அதைத்தான் 1 பேதுரு 5:5 2 சொல்கிறார், ஆதாயத்திற்கு அல்ல உற்சாகத்திற்காக. தெளிவாக சொல்கிறார். 1 பேதுரு 5:2 வாசிங்க. நான் எந்தவித ஆதாயத்தை தேடி அல்ல. ஊழியம் என்பது ஏதோ சம்பளம் வருது, பேசேஜ் கிடைக்கி, வீடு கிடைக்கி, வீட்டுக்கு போனால் என்ன வழியில் சால்வை போட்டாங்க, நல்ல உணவு கொடுத்தாங்க, இது ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது தன்னுடைய அர்ப்பணிப்பான வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதாங்க. அதுதாங்க ஊழியம், அதுதான் ஆண்டவருடைய உன்னத பணி. 1 பேதுரு 5:2 வாசிங்கம்மா. உங்களுடைய தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. கண்டிப்பு இல்லை, கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய். அவலட்சணமான இந்த உலக பிரகம ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாகத்திற்காக. நம்ம எதுக்கு தான் இந்த ஊழியம்? உங்களை தாயின் கருவில் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, பேதுருடிகள் சொல்கிறாங்க 1 பேதுரு 5 அவர் கொடுத்த லெட்டரில், அந்த மக்கள் கொடுத்தப்பட்ட லெட்டரில், மனப்பூர்வமாய், அவலட்சமான ஆதாயம் அல்ல. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்துடுறப்போ எனக்கு லெஃப்ட் ரைட்டியா, என்னை உயர்த்துங்க. பிஷப்பை பார்த்தன, இப்போ இங்கே பிஷப் வந்துட்டானா எப்படி இருப்போம்? என்ன டான்ஸ் ஆடுவோம்? மாட்ரேட்டர் வந்துட்டா எப்படி இருப்போம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது இல்லைப்பா, அது இல்லை. உனக்கு ஆண்டவர் கொடுத்த நீ பணியை செய்யி. உனக்கு கடவுள் என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்யி. லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குற, லெஃப்ட்டு ரைட்டு ஆண்டவர் சித்தம்ப்பா. அங்கே ஒரு கல்வன் இருக்கான்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு ஊழியம் கொள்ள முடியல, ஊழியம் செய்ய வந்த அநேகரை மீட்கும் பொருளாக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி. நீங்கள் நானும் இந்த சுவிசேஷ பணி என்பது ஆடியன் மினிஸ்ட்ரி கால் டு சர்வ் நாட் ஃபார் க்ளோரி. அபிஷேக ஆராதனை என்பது ஒரு மினிஸ்ட்ரி கால் டு சர்வ் நாட் ஃபார் க்ளோரி, மகிமைக்காக அல்ல. வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டை போட்டு போகிறான், ஐயோ ஊழியக்கார் போகிறாரு அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை. டான்ஸ் அருள்பொழி திருவிழா புகழ்ச்சிக்காக அல்ல, சேவை செய்ய அழைக்கப்படுகிறோம். சேவை என்பது தம் பொருளாலும் அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? புகழ்ச்சிக்கு அல்ல, பணி செய்ய அழைப்பு. மகிமையட அல்ல, பணி செய்யும்
பணி செய்வதற்கான அழைப்பு, மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு, அர்ப்பணிப்புள்ள ஆசாரித்துவம். இதுதான் அந்த ஜூன் மாதம். ஜூன் மாதமுடைய மகிமை என்னென்னா மிஷன் மந்த். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த 12 சீஷர்களில் யோவான் மட்டும்தான் இயற்கையான மரணம். அவரை கொல்ல பார்க்குறாங்க, முடியல. பூரி போட்டிங்க, சப்பையாக வந்தால் டேஸ்ட் இருக்காது, எண்ணெயை குடிக்கும். உண்மையா இல்லையா? பொப்புன்னு வந்தால் எப்படி வரும்? பொப்புன்னு எண்ணெயை சூடு அளவுக்கு அதிகமாக ஏற்றணும். சிக்கன் 65 அளவுக்கு அதிகமாக சூடு ஏற்றி போடுறப்ப தான் நல்லா எரிஞ்சு உள்ளெல்லாம் வேகும். அந்த டேஸ்ட்டு. பூரி எண்ணெயை நீங்கள் அளவு அதிகமாக போட்டிங்கன்னா அந்த பூரி பப்பு நல்ல எண்ணெயை சூடு ஏற்றணும். அதேமாதிரி சூடு ஏற்றுன எண்ணெயெல்லாம் யோவானை தூக்கி போடுறாங்க. ஆனால் அவர் கூலிங் வாட்டரில் நடந்த மாதிரி கடல் தண்ணி கடற்கரையான மனம் உள்ள உலாவுறார். அவரை கொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டான், கொல்ல முடியல. நல்லா யோவானுக்கு மட்டும் இயற்கை சாவு. மற்றதெல்லாம் ஒருத்தனை கல், ஒருத்தனை சிலுவை, ஒருத்தனை தோலை உரிக்காங்க, ஒருத்தனை நடுவை வெட்டிடுறான். இப்படி தான் அத்தனை சாவுறான். இதுதான் மிஷன். அப்படியே ஆண்டோடு இந்த தோமாங்க வந்து என்ன பண்ணார்? ஈட்டியால் குத்துனாங்க சென்ட் தாமஸ் மவுண்டில். துணியை காலில் துண்டக்கால்னு ஓடி வர்றாரு. காலில் பார்த்தேன் சின்ன மேலே இந்த ஆர்ச்சி, அதுக்குள்ளே ஓடுறாரு. அங்கே தான் போய் செத்து போகிறார். இதுதான் காலிங், இதுதான் சீஷத்துவம். சீஷத்துவம் என்பது அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு போனோம். அதுதான் சீஷத்துவம். இன்றைக்கி நிறையா மிஷனரிகள், நிறையா குருவானவர்கள் அப்படிப்பட்ட நிலைமை டுடே இல்லை, ரொம்ப இல்லை. அனுதினம் சிலுவையை எடுத்துக்கிட்டு போகிறதில்ல. ஊழியம் என்பது அர்ப்பணிப்பான வாழ்வு, தன் வாழ்வை அர்ப்பணிப்பது. அப்படி 52 வந்து ஜூலை 3ஆம் தேதி மரித்தார் தோமா. 72 தான் மரிக்கிறார். 52 வர்றாரு, 72 மரிக்கிறார். 2 தேதியும் ஜூலை 3 தான். அதே மிஸ்ரீகள் வந்தது ஜூலையில் தான். காரணம், தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணிப்பான வாழ்வு. நாம் எத்தகையான அர்ப்பணிப்பு காணப்படுறோம்? அதுதான் ராணி செயல்வாள் சொல்லி கொடுத்தாங்க. நீ சாப்பிட்றப்போ உங்கள் வீட்டுக்கு 1 டம்ளர் அரிசி போடுறீங்க, கரெக்டாக? எத்தனை டம்ளர் பொங்குவீங்க உங்கள் வீட்டில் சாப்பாடு? எத்தனை பேர்? 4 பேர், 2 டம்ளர். அதில் ஒரு கைப்பிடி எடுத்து வைக்க சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இத்தனை பேரும் அதில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சனிக்கிழமைனா கேட்டகிஸ்ட் இங்கே இருக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு வந்துடணும். நீங்கள் போட்ட அரிசி, இந்த அம்மா போட்டது பொன்னி, இது போட்டது பாசுமதி, அது போட்டது இந்தியா கேட்டு, அது போட்டது இன்னொன்று அரிசி, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வருஷத்தில் ஒரு முறை சோறு பொங்கி ஏழைக்கு போடணுங்க. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க சர்ச்சி வருஷத்தில் ஒரு நாள் சோறு பொங்கி போடணும். அந்த பிடி அரிசியை ஏழைக்கு சோறு கொடுக்கணும். இதுதான் பண்டிகை, இதுதான் சுவிசேஷ பண்டிகை. ராணி செயல்வாள் சொல்லி கொடுத்தார். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நிறைய பேர் சாப்பிடல, எனக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் சாப்பிடல, எனக்கு நிறைய பேர் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாங்கண்ணா. நாம் அர்ப்பணிப்போடு அப்படி காணிக்கை, அதை தான் லக்கோடா காணிக்கை சொல்லிக்கிறோம். 1 ரூபா தினம் 1 ரூபா எடுத்து உண்டியில் போடுங்கிறார். இன்றைக்கி 1 ரூபா பிச்சைக்காரன் வாங்குறதில்ல. பிச்சைக்காரன் எவ்வளோ வாங்குறாரு? அப்போ எத்தனை ரூபா காணிக்க? 10 ரூபா என்ன பண்ணிடணும்? உண்டியில் போடணும். இதுதான் சுவிசேஷம். மாதத்தில் 1 மாதம் காணிக்க எடுத்து என்ன பண்ணிடணும்? ஊழியத்துக்கு கொடுத்துடணும். திருச்சபை மூலமாக மிஷனுக்கு கொடுத்துடணும். திருச்சபை, மிஷன், ஏழைகள், கைவிடப்பட்ட மக்கள், அனாதைகள். ஒருத்தர் சொல்கிறார், பிறந்த நாளைக்கு நான் போய் என் மகன் பிறந்த நாளைக்கு பிளைண்ட் ஸ்கூலில் சோறு கொடுத்தேங்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, தப்புடாங்கிறார். நீ இருக்க அவன் இப்போ மகன் பிறந்த நாளில் கொண்டாடுற, அவனுக்கு அம்மா அப்பா இல்லையா? யார் அவன் பிறந்த நாளில் கொண்டாடுவா? அவன் ஏங்க மாட்டானா? நீ என்ன அவனுக்கு போய் சோறு கொடுக்குறதுங்கிறார் ஒருத்தர். உண்மை தானே? உண்மையே இல்லையா? அவன் பிறந்தநாளை கொண்டாட ஆள் இல்லைல்ல. திருச்சபை மூலமாக நீங்கள் வருஷத்தில் 1 முறை சோறு போடுங்க, வாரம் 1 முறை சாப்பாடு போடுங்க. 2 நாள் போன மாதத்தில் அந்த தெருவில் வந்தேன் சென்னையில். ஒரு இடத்துல ஒருத்தர் டிஃபன் வச்சு பொங்கல் வடை போடுறார். பெரிய கூட்டம், நல்ல ஒரு டிஃபன் விற்காங்க போலுக்கு, டேஸ்ட் போலுக்குன்னு எட்டி பார்த்தா ஓசி சாப்பாடு. சர்ச்சை முடிச்சுட்டு திரும்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறேன். ஒரு 1 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கி தட்டில் சாப்பாடு கொடுக்குறான் ஓசியில்.
இதை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கிறிஸ்தவம், செய்கிறதெல்லாம் கிறிஸ்தவம் இல்லை. சொல்லி கொடுத்தது கிறிஸ்தவம். உனக்குள்ளதை பகிர்ந்து கொள். ஆதி கிறிஸ்துவ அப்படி தான் இருந்தாங்க. நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு விசை கூட தகப்பனை இந்த சுவிசேஷத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்படி வாலிப பிள்ளைகள் படித்து முடித்து 6 மாதம் உங்களை டீச்சராக வட இந்தியாவுக்கு மிஷன் ஊழியம் அழைக்கிறது. திருமணம் நடக்கலை, மாப்பிள்ளை கிடைக்கல, 6 மாதம் மிஷன் ஊழியத்துக்கு வட இந்தியாவில் ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா மற்றும் பாம்பே, மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தில் பள்ளிகளுக்கு டீச்சராக சம்பளத்தோடு 7,000 ரூபாயோ 10,000 ரூபாய் சேலரி வித் ஃபுட்டு அக்காமடேஷனை கொடுத்து 6 மாதம் நீங்கள் அங்கே தங்கியிருந்து படிக்கிறப்போ அந்த சுவிசேஷத்தை செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வீட்டில் சண்டை, நல்லா இல்லை, 60 வயசு, நீ ரிட்டையர்ட் ஆகலை, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அர்ப்பணிப்போடு வட இந்திய ஊழியத்திற்கு, வட இந்திய ஊழியத்திற்கு ரிட்டையர்ட் ஆகிட்டோம். நாங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மிஷன் இங்கே எங்கே காஸ்பல்லையோ அந்த கிராமத்தில் உங்களுடைய திருச்சபை மூலமாக உங்களுடைய ஆயருடைய பெர்மிஷனோடு அந்த திருச்சபையில் போய் நீங்கள் காஸ்பல் சொல்லுங்கள். கொடுப்பது மட்டுமல்ல, தன்னை அர்ப்பணிப்பது. ஒரு பிள்ளை என்னை விட கருப்பு, நல்லா படிப்பா, பிஎட் கரஸில் படித்தா, ஒரு நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணல, எக்ஸாம் மட்டும் எழுதுனா கோல்டு மெடல். அவளுடைய ஜெபம் என்னென்னா, கருப்பாக இருக்கேன், யாரும் மாப்பிள்ளை பார்த்துட்டு கருப்பாக இருக்கேன்னு ஒருத்தர் கூட போகக்கூடாது, முதல் மாப்பிள்ளையே ஓகே பண்ணிடணும், இல்லை வரக்கூடாது. அவள் ஜெபம் 6 மாதம் தோர்னக்கல்லுங்கிற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டா. அவங்க அப்பா தான் ஜிஎஸ். 6 மாதம் அங்கே இருந்து டீச்சராக இருந்து சாதாரண ஒரு டீச்சராக இருந்து முடிச்சுட்டு வருமுன்ன ஃபஸ்ட்டு வந்த மாப்பிள்ளை எதிரே பார்க்கல, வந்த மாமியார் ஹேண்ட்பேக்கை திறந்தது, பூ எடுத்து தலையில் வச்சு நின்னா என் மருமகன்னு சொல்லிட்டு போயிட்டு. ஊழியம் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்பது. இன்றைக்கி இதே மாதிரி பிள்ளைகளை முன்ன எப்படி ஃபாரின் டீச்சர் வந்து இங்கே வேலை செஞ்சு விரும்பினாங்களோ, இன்றைக்கி தமிழத்து வாலிப பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் விரும்புது. இவங்க ஃபாரின் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிஎட் முடிச்சிட்டிங்க, பிஏ முடிச்சிட்டிங்க, எம்ஏ முடிச்சிட்டிங்க, 6 மாதம் ஷார்ட் டைம் ஒர்க் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட டீச்சருக்கு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறோம்? அப்படிப்பட்ட நாம் என்ன பண்ணுறோம்? ஐயராகணும், டைசி ஸ்கூலில் வேலை ஒன்றும் சண்டை போடுறோம், கத்திக்க சத்தி பல வகையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேண்டாங்க, கடவுளை நம்புவோம், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த அர்ப்பணிப்போடு இந்த பேராயங்களில் சண்டைகள் இல்லை. அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்மா. இந்த நற்செய்தி பண்டிகைகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிப்போடு நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. திரும்ப நாங்கள் பொருளை எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதன் மூலம் வருகை பணத்தை எங்களுடைய தலைமை குரு பேராயர் மூலம் தகப்பன மிஷனுக்காக செலவழிக்க கிருபை செய்யுங்கப்பா. அதை வழிநடத்துகிற பேராயர், மிஷன் போர்ட் டைரக்டர், அர்ப்பணிப்போடு பணி செய்கிற குருவானவர்கள் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கட்டும் தகப்பன. ஒவ்வொருவரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க தகப்பன. இந்த நாளில் கூட இந்த மிஷனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஷார்ட் டைம் டீச்சராக மிஷனுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இல்லை என்னுடைய ரிட்டைர்மெண்ட் காலத்தில் வட இந்தியா பகுதியில் ஊழியத்துக்கு போகிறேன், இல்லை என்னுடைய திருச்சபையோடு இணைந்து வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன்ப்பா, இந்த ஊழியத்தில் இணைத்து கொள்ள விரும்புகிறப்பான்னு அர்ப்பணிக்கிற அன்பு பிள்ளைகளை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் ஈஸ்வராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தான கொடுங்கள் வாக்கின்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த மக்களுக்காக தகப்பனே கண்ணீரோடு அண்ணால் ஜெபித்த பொழுது தகப்பனே ஏற்ற உற்பத்தி காலத்தில் அண்ணாருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. ஒரு விசை கூட எலியாக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நீ எலிக்கு நீ அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், நீ வான் அவனை அழைச்சிட்டு வந்த அந்த ஊழியத்துக்கு அழைத்து வந்த தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கு என்னை ஆண்டவர் அழைக்கிறாரா, காலிக்காக காத்திருக்கிறேன்னு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் எல்லாம் எனக்கு இருந்தப்பட்ட கஷ்டம் இருக்குது, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்குது, என் வீடு கட்டப்பட
குணமாக்கப்படலை, என்னுடைய வியாதி மாற்றப்படலை, என் துணைவியாருக்கு இவ்வளோ துன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணா என் பென்ஷன் வரல, இதெல்லாம் சரியாக பண்ணா நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரச்சனை வரட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் உடைய பிரச்சனை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவருடைய தேவைகளை சந்திங்க. என்ன நோக்கத்தோடு இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. மீண்டுமா எங்களுடைய அன்பு பேராயர், கீழப்பணி செய்ய ஆயர் பெருமக்கள், விசேஷமாய் திருச்சல போதகர், அவருடைய குடும்பங்கள், அவர் கீழப்பணி செய்கிற செயலர், பொருளர், மூத்த திருச்சபை மக்கள், அருமையான பாடல் குழுவினர், சண்டே ஸ்கூல் தகப்பனை, யூத் ஃபெல்லோஷிப், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஒவ்வொரு ஐக்கியங்களும் நடக்கிற இந்த ஸ்டால் ஒவ்வொன்றும் உடைய பிரச்சனை இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தம் தெரியவத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.